வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் பார்த்திங்கன்னா நெல் வயலை பார்வையிடுறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி நெல் வயலில் என்ன அறிகுறி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நெல் வயல் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க இருக்கும். இது பாருங்க, வெங்காய இலை இந்த மாதிரி தாங்க கட்டையாக இருக்கும், உருண்டையாக இருக்கும், இந்தமாரி இருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஆனைக்கொம்பன். இந்த ஆனைக்கொம்பனை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் இயற்கையான முறையில் மருந்து அடிக்கலாம். இயற்கையான முறையில் மருந்து அடிச்சிங்கன்னா 2 டைம் தொடர்ந்து மருந்து அடிக்கணும். நீங்கள் செயற்கையான முறையில் மருந்து அடிக்கணும்னா ஒரு முறை மட்டும் மருந்து அடித்தா போதும். என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரன்ட்ரன்லிப்ரோசோல் அப்படிங்கிற மருந்தை பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 3 ml பயன்படுத்தி நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வெங்காய இலை மாதிரி வராது. நீங்கள் அடிக்காமல் விட்டுட்டிங்கன்னா வயல் முழுவதுமாகவே வெங்காய இலை மாதிரி நம்மளுடைய மகசூலை பாதிப்பு ஏற்படுத்தும். மகசூலும் பார்த்திங்கன்னா குறையும். இதை பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா இதை கட்டுப்படுத்திடணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக மருந்து அடிச்சிடணும். ஏன்னா வெங்காய இலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்படிங்கனால எவ்வளோ சீக்கிரமாக கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கட்டுப்படுத்திடுங்க. நன்றி விவசாயிகளே.